1 2 3 4 5 6 7 டோட்டலாக 7 ஆப் லோன்ஸு. 1 2 3 4 5 கிரெடிட் கார்டு லோன்ஸு. ஸோ இவருடைய சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 ருபீஸ் இருக்குது. காலேஜ் ப்ரொஃபசர் சார், எனக்கு மல்டிபிளா நிறைய லோன்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி எனக்கு சிங்கிள் லோனா கன்வெர்ட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாரு. வாங்க இதை ப்ராசஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத செக் பண்ணிடுவோம். கஸ்டமருடைய ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டேக் ஹோம் சேலரி 40,000 ருபீஸ். இப்போ அவருக்கு எவ்வளவு லோன் தேவைப்படுது அப்படின்னா 6 lakhs தேவைப்படுது. இவருடைய சிபில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 770 இருக்கு. இவருடைய ஃபாயர் பாத்தீங்க அப்படின்னா 55 இருக்கு. சோ இந்த ப்ரொஃபைல் நல்ல ப்ரொஃபைல். ஆனா இதுல இருக்க நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவரு ஆப் லோன்ல 7,000 9,000 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் லோன் எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இஃபெக்ட் கொடுக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன். இவரு 5 கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாரு. 5மே பாத்தீங்க அப்படின்னா 100% யூஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட் கார்டுக்கு 55,000 லிமிட்னா 55,000 அவர் வந்து யூஸ் பண்றாரு. ஸ்ட்ரெயிட்டா இதை வந்து நான் ரொட்டேஷனுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுவும் அவருக்கு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட். மூணாவது ரொம்ப முக்கியமானது, அவருடைய பே ஸ்லிப்ல அவருக்கு எவ்வளவு பிஎஃப் டிடக்ட் பண்றாங்கன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. அதை அவர்கிட்ட கேட்க சொல்ல என்ன சொல்றாருன்னா, அவருக்கு பிஎஃப் டிடக்ட் ஆகல அப்படின்ட்டு அவரு சொல்லியிருந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எந்த ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு பெரிய சேலரி வாங்கினாலும் உங்களுக்கு பிஎஃப் டிடக்ட் ஆகல அப்படின்னா நீங்க அந்த ஆர்கனைசேஷனுடைய எம்ப்ளாய கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ இந்த 3 விஷயமும் பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால அவருடைய ப்ரொஃபைல கண்டிப்பா கன்சாலிடேஷன் பண்ணவே முடியாது. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அவரு முதல்ல அவரோட ஆப்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும். செகண்ட், கிரெடிட் கார்டுடைய யூட்டிலைசேஷனை கம்மி பண்ணிட்டு, மூணாவது அவருடைய ஆர்கனைசேஷன்ல பிஎஃப் டிடக்ட் பண்ண சொல்லி இவரு வந்து கண்டிப்பா ரெக்வஸ்ட் பண்ணணும். இது மூணுத்தையும் அவர் பண்ணிட்டு ஒரு 6 months கரெக்டான ட்ராக் ஹிஸ்டரி வச்சிருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு லோன் ப்ராசஸ் பண்ண முடியும். பட் இமிடியேட்டா இந்த லோன் அவரு அப்ளை பண்ணாரு அப்படின்னா ரிஜெக்ட் தான் ஆகும்.